ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெல்த் டிப்பை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதுவும் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா காலைல எழுந்த உடனே தண்ணீர் மட்டும்தான் வந்து குடித்தாங்க. இது மாதிரி செய்கிறதுனால அவங்களுடைய உடலும் மனமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. அதாவது நம்முடைய உடல் பார்த்திங்கன்னா சிறப்பாக இயங்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா தண்ணீர் தாங்க. இந்த தண்ணீர் இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்குது. நம் உடலுடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது தண்ணீர் தான். அப்படிப்பட்ட தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிப்பதால் என்னென்ன மாற்றங்களானது ஏற்படுது, என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணீர் எந்த அளவுக்கு இன்றியமையாததோ அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய முறைகளும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது தாங்க. இந்த தண்ணீரை வெறும் வயிற்றில் நம்ம காலையில் எடுத்துக்கும் பொழுது நிறைய நன்மைகள் நம்மளுடைய உடலில் வந்து ஏற்படுது. உடலில் பெரும்பாலான உறுப்புகள் நீரால் தான் இருக்குது. அதில் 70% தண்ணீரால் தசைகளும், 90% தண்ணீரால் மூளையும் மற்றும் 83% தண்ணீரால் ரத்தமும் வந்து உருவாக்கிறது. ஸோ நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் தண்ணீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட தண்ணீரை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய பழக்கம் உடையவராக கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கானது தான். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட்டுருக்கு, நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். முதல்ல நம்ம காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால நம்முடைய உடல் பார்த்திங்கன்னா சுத்தமாகும். அதாவது முதல்ல நம்மளுடைய குடல் தான் வந்து சுத்தமாகுது. அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குது. முதல்ல குடல் சுத்தம் படுத்திடும். குடலில் தான் நம்மளுடைய அதிகப்படியான மலங்களானது தேங்கி இருக்கும். ஸோ அந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலம் கழிக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தினந்தோறும் தவறாமல் நீங்கள் மலம் கழித்தாலே போதுங்க, உங்களுடைய உடலில் எந்த விதமான கழிவுகளும் வந்து தேங்காது. ஒருவேளை இப்படி கழிவுகள் தேங்கிறதுனால தான் நிறைய பாதிப்புகள் இருக்குது. தண்ணீரானது உடலில் மூளை முடுக்குகளில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களை கூட வந்து வெளியேற்றி கொடுத்துடும். சிறுநீர் மூலமாகவோ அல்லது மலம் வழியாகவோ வந்து வெளியேற்றிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் தண்ணீரை வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளர் வந்து குடிங்க. ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த பழக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த விதமான நீரை வேணால் எடுத்துக்கலாம். தேநீராக இருக்கலாம், பால், டீ, காஃபி எதுவாக வேணால் இருக்கலாம். அதெல்லாமே நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். இது இல்லாமல் நம்ம தண்ணீர் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணீராக குடிக்கிறது இல்லாமல் வெதுவெதுப்பான தண்ணீர், ஜீரக தண்ணீர் குடிக்கிறது, இல்லை தேனோட எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாங்க. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் என்ன குடித்தாங்க அப்படின்னா வெறும் பச்சை தண்ணி தாங்க குடிச்சிருக்காங்க. அதன் மூலமாகவே அவங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ரெண்டாவதாக இந்த மாதிரி வெறுமான தண்ணியை காலையில் எழுந்து நம்ம வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது நமக்கு பசியை வந்து தூண்டி கொடுக்குது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிக்கும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளுமே வெளியே வந்துடுறதுனால அது வந்து நமக்கு உடனடியாக வந்து பசியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இதன் மூலமாக சரியான நேரத்துக்கு உணவு அருந்தக்கூடிய பழக்கம் கூட ஒரு சிலருக்கு வந்து ஏற்படுது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் தினந்தோறும் வெறும் வயிற்றில் வந்து தண்ணீர் குடிங்க. அடுத்தபடியாக என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தினுடைய செல்களானது அதிகமாக வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுப்புகளுடைய வளர்ச்சி அதிகமாகுது. இதனால் ரத்தம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து கொண்டிருக்கும். ஸோ உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எனர்ஜியோடு இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள், அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். சோர்ந்துலாம் வந்து படுக்கவே மாட்டாங்க. அது மாதிரி நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழக்கத்துக்கு வந்து நீங்கள் மாறிக்கோங்க. அடுத்ததாக தலைவலியை வந்து தடுக்குது. பெரும்பாலான மக்களுக்கு பார்த்திங்கன்னா உடலில் நீர்ச்சத்து எப்போ குறையுமோ அப்போ தான் வந்து தலைவலி வந்து ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தலைவலி அடிக்கடி வராமல் இருக்கிறதுக்கு அதிகமாக வந்து நீர் வந்து குடிங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களாம் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் எங்கேயும் டாக்டர்கிட்ட போக தேவையில்லைங்க. டெய்லி காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிட்டு வாங்க. இதுவே போதும். உங்கள் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தானது கிடைச்சிடும். ஸோ நீர்ச்சத்து உடலில் கரெக்டாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக தலைவலி குறைய ஆரம்பிச்சிடும். தலைவலி அடிக்கடி ஏற்படக்கூடியவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இல்லை இன்னுமே வந்து சிவியராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்குரிய மருத்துவரை அணுகி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அல்சரை வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த வெறும் தண்ணீருக்கு வந்து இருக்குது. அதாவது காலைல எழுந்த உடனே எம்டியாக இருக்கக்கூடிய ஸ்டொமக்கில் டீ, காஃபி, பால் இது மாதிரி யார் குடிக்கிறாங்களோ அது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா காலையில் எழுந்த உடனே நம்முடைய உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்கும். அப்போ வந்து நம்மளுடைய உடலில் டீ, காஃபி இதெல்லாம் எம்டியாக எடுத்துக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அது மாதிரியான பழக்கம் இருக்கக்கூடியவங்க அதெல்லாம் வந்து தடுத்துக்கோங்க. இதுதான் வந்து அல்சரை ஏற்படுத்துறதுக்கான முக்கியமான காரணமாகவே இருக்குது. காலையில் சாப்பிடாமல் அலுவலகத்துக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் இன்றைய காலகட்டங்களில் இருக்காங்க. ஏன்னா வேலை, நேரம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ தினமுமே அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் கண்டிப்பாக இருக்காது. ஏன் அல்சர் ஏற்படாது அப்படின்னா முன்னாடியே பார்த்த மாதிரி தான் காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் பொழுது உங்களுடைய உடல் கழிவுகளானது வெளியேற்றப்பட்டுடும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நச்சுக்கள் எதுவும் இல்லை அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் வெளியவே போவீங்க. ஸோ இதுதான் ரீசன் அல்சரை வந்து குணப்படுத்தும். ஸோ நீங்களும் அதே மாதிரி கண்டிப்பாக காலையில் எழுந்து சாப்பிட முடியாமல் தவிக்கக்கூடியவங்களாம் இந்த வெறும் தண்ணீரை வந்து குடிக்கிறதுக்கு பழகுங்க. அதுக்கு தானாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாக போயிடும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்க. ஸோ நீங்களும் அப்படி தான் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடலில் எந்த விதமான நச்சுக்களும் கண்டிப்பாக தங்கவே தங்காது. எப்போ ஒருவருடைய உடலில் நச்சுக்கள் தங்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் பல்வேறு விதமான நோய்களானது ஏற்படுது. உடலில் நச்சுக்கள் தங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அதுவே போதும். இந்த நச்சுக்கள் தான் உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை வந்து அதிகரித்து குறித்து தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் வந்து அதிகமாக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா மெட்டபாலிசமும் அதிகமாகும், தேவையில்லாத கொழுப்புகளும் வந்து கரைஞ்சி வெளியேறும். ஸோ உடல் எடை பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொலிவான ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தண்ணீர் வந்து உதவியாக இருக்குங்க. குடலானது ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமுமே நம்மளுடைய ஃபேஸில் இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் கெமிக்கலோடு இருக்கக்கூடிய நிறைய அழகு சாதன பொருட்களை வந்து பயன்படுத்தலாம். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இயற்கையாகவே வந்து ரொம்ப பொலிவோட அழகாக இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். குடலானது சுத்தமாக இல்லை அப்படின்னா தான் முகத்தில் பருக்கள் வர ஆரம்பிக்கும். இப்படி பருக்கள் வருது அப்படின்னா சருமமானது அழகை கண்டிப்பாக இழந்துடும். ஸோ தினமும் தண்ணீர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா குடல் இயக்கங்கள் எல்லாமே சீராக நடைபெற்று உங்களுடைய முகமும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொலிவாக வந்து இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி உங்களுக்கு ஒருவேளை பருக்கள் அடிக்கடி வருது அப்படின்னா சரும அழகை வந்து இழக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த ஒரு ஹேபிட்டுக்கு நீங்கள் வாங்க. தினமுமே தண்ணீர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பருக்கள்லாம் எதுவும் இல்லாமல் முகம் ரொம்ப ரொம்ப பொலிவோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொருவருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அந்த ஆரோக்கியத்திற்கு தேவையான விஷயங்களை எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படின்றது தெரியாதது தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சிலர் காலையில் எழுந்த உடனே முதல்ல தண்ணீர் குடிக்கக்கூடியவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஆரோக்கியத்துக்கு நல்லது தான். ட்ரை பண்ணுங்கள்.